பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியானத்திலும் ஏசப்பா நம்மோடு பேசுகிற இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டால், இந்த சிலுவையை விசுவாசிக்கும் போது நமக்கு தேவனோட ஆவி நமக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரியமும் நமக்கு கொடுக்குறாங்க. இயேசு நம்முடைய பாவம், சாப, வியாதியெல்லாம் மரணத்தெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. இன்னைக்கு அவர் அவரோட பிள்ளையா என்னைய மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றும் போது நம்ம என்ன செய்யறோமா, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோமாங்க. எப்ப இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ அப்பதான் அந்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்படுதான். இப்ப பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் வரவும் போகும் மாதிரி இருந்தாரு. பழைய ஏற்பாட்டுல அது வரைக்கும் யாருமே அப்பான்னு சொன்னது இல்லைங்க. புதிய ஏற்பாட்டில் ஏசப்பாவுக்கு பிறகுதாங்க எல்லாருமே பிதாவை அப்பா பிதாவே கூப்பிடுறோங்க. இது எப்போ கிடைச்சுன்னா சிலுவைக்கு பிறகு மனித குலத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிருபங்க. நம்ம ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் வழிதவறி போய் அனாதையாக அந்த பூமியில் திரிந்து கொண்டிருந்த அவனுக்கு இந்த சிலுவையின் மூலமாக ஒரு பழைய உறவுகள் மீட்கப்படுச்சுங்க. என்ன உறவுனா அப்பா பிதாவே. அது வரைக்கும் நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடல, ஏன்னா நம்ம பிரிஞ்சிட்டோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை, சிலுவையின் ரத்தத்தின் மூலமா நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவரதே பிதாவாகியது. நமக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கா, அவரது இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு தாய் இருக்காங்க, அவங்கதே பரிசுத்த ஆவியான. நமக்குன்னு ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்பன்னு கேட்டீங்கன்னா சிலுவைக்கு பிறகுதாங்க. இந்த சிலுவையை நீங்க விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, அறிக்கை செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு குடும்பத்தோட நீங்க இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப் அப்படி ப்ராசஸ் ஆகுது நீங்க பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.